இது அம்மாவுக்கான ஒரு பௌர்ணமி. அம்மாவை வந்து லவ் பண்ணுங்க, அம்மாவோட காலை கட்டி அணைங்க. யார் யாரெல்லாம் லேடிஸை வந்து வலிக்க வச்சிருக்கீங்களோ, ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள தேடி போய் இந்த பௌர்ணமியில போய் மன்னிப்பு கேட்டுருங்கிற. மேஷத்திலேருந்து 4ஆம் இடமான கடக வீட்டுல இந்த ஆடி மாச பௌர்ணமி அவரோட நட்சத்திரத்துல, சொந்த நட்சத்திரமான மகரத்துல திருவோணத்திலேயே நின்று கடகத்தை பார்க்கிறார். ஸோ வீடு, வாகனம், வண்டி, வசதி இது எல்லாமே இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில 2 விளக்கையும் சேர்த்து கீழே வந்து வெத்தலையில பச்சை கற்பூரம் இல்ல அது வெத்தலையில தடவுங்க, பித்தளை தட்டுல வெத்தலையை வச்சு அது மேல இதை வச்சு 2த்தையும் சேர்த்து வாசப்படியில பௌர்ணமி அன்னைக்கு வைங்க. வைக்கும்போது உங்களை அசைச்சிக்க யாராலையும் முடியாது. இப்படி இருக்கலாம். சந்திரன் ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னா அவங்க ரொம்ப மனதால அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. சந்திரன் ரொம்ப நல்ல பலமா இருந்ததுன்னா எதுவா இருந்தாலும் அப்படியே ஒரு தைரியமான ஒரு திமிர்த்தனம் இருக்கும். இப்போ பௌர்ணமி அன்னைக்கு இந்த டைம் வரைக்கும் முழிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்காரு. உண்மையா? அது உண்மையா, பயங்கரமான உண்மை. பௌர்ணமி நிலவை பார்த்து என்ன வேண்டினாலும் நடக்கும். அது ஒண்ணு போதும் உங்களோட 12 ராசியில உள்ள பாவத்தையும். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானர் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. பௌர்ணமினாலே ஸ்பெஷல்னா, அதுவும் ஆடி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளில் சில விஷயங்கள்லாம் பண்ணால் வாழ்க்கையே மாறும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ப்ரூஃபும் என் கண்ணு முன்னாடி நிறையா பார்த்துருக்கேன். நான் அந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அப்படி பண்ணப்பா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், சில சேஞ்சஸ் என் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் அடிக்கடி வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க பேசியிருக்கீங்க. எது எடுத்தாலும் சந்திரன் ஒரு எக்ஸாம்பிளாவே எடுத்துப்பீங்க. சந்திரனோட ஆதிக்கம் இருந்தாலே நம்ம லைஃபே மாறும் அப்படின்ற மாதிரி. காரணம் என்ன? ஆடி பௌர்ணமியோட மகிமை என்ன? பொதுவா சந்திரனோட ஆதிக்கம் இல்லைன்னா நம்ம இன்னொரு விஷயங்கும் போது ஒரு கண்டென்ட்டாகவே பார்க்கலாம். ஆர்டிசம் வந்து சைல்ட்ஸு, கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ஒரு இதுவாக ஆயிடுவாங்க. 2வது மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். எது செய்தாலும் அதோட விஷயம் வந்து ஒரு தெளிவாக இருக்காது. டூயல் மைண்டாக இருப்பாங்க, செலக்டே பண்ண மாட்டாங்க. டூயல் மைண்டாக இருக்கிறவங்க கூட 2 விதம் இருக்கு. செலக்ட் பண்ணுறவங்க, செலக்ட் பண்ண முடியாதவங்க. அதாவது 2ல சரி இதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு போவோம். ஆனால் இவங்களுக்கு அப்படின்னா அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஒன்று எடுத்துட்டு போயிட்டு ஐயோ நம்ம அதை பண்ணியிருக்க வேண்டாம், அதை பண்ணியிருக்கலாமே, திருப்பி அதை போய் திருப்பி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த சந்திரன் குழப்பம் இருக்கிறவங்களுக்கு வரும். ஆனால் ஆடி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொத்து. இப்போ யாருக்கு என்ன வேணும்? வீடு, வாகனம், வண்டி, வசதி, நல்ல ஒரு சுகம். சுகம்னா என்ன சுகம்? எல்லாமே சுகம்தான். நல்ல சாப்பாடு, நல்ல படுக்கை அறை, ஏசி, ஏர் கண்டிஷனர், அண்ட் தென் ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட நல்ல ஒரு அந்யூன்யம், அம்மா அப்பாவோட நல்ல ஒரு மரியாதை, அவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்க நம்ம கூட நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. இது எல்லாமே சுகத்துல சேரும். குழந்தைங்க நம்ம மேல இருக்கிற பாசம், இது எல்லாமே மேஷத்திலேருந்து 4ஆம் இடமான கடக வீட்டுல இந்த ஆடி மாச பௌர்ணமி அவரோட நட்சத்திரத்துல, சொந்த நட்சத்திரமான மகரத்துல திருவோணத்திலேயே நின்று அவர் வந்து நேர் எதிர ஆப்போசிட்டான கடகத்தை பார்க்கிறார். ஸோ இதை நம்ம ரொம்ப ஒரு சின்சியராகவும் ஸ்ரத்தையாகவும் ஒரு மாதிரி நம்மளுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வேண்டி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உள்ள அனைத்து சுகங்களும், நான் சொன்ன இருக்கக்கூடிய வீடு, வாகனம், வண்டி, வசதி, தாயாரோட 4ன்னா தாயாரும் வந்துடும், தாயாரோட இது எல்லாமே கிடைச்சிரும். இது மாத்திரம் இல்லாம யாரெல்லாம் இந்த ஆடி பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னா,
யார் யாரெல்லாம் லேடிஸை வந்து வலிக்க வச்சிருக்கீங்களோ, ஹர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹர்ட் பண்ணவங்க, ஏ- அவங்களோட டச்சிலேயே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க எங்கேயோ வந்துடுவாங்க, இவங்க எங்கேயோ வந்துடுவாங்க. அவங்கள தேடி போய் இந்த பௌர்ணமியில போய் மன்னிப்பு கேட்டுருங்கிற. கர்மா வந்து முன்வினை கர்மா, பின்வினை கர்மா, இந்த ஜென்மத்துல பண்ண கர்மாலாம் நிறைய இருக்கு. இந்த ஜென்மத்துல பண்ண கர்மாவை இதை மாத்திரம் செய்யும் போது அவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை தம்பி, மனசை யாரு வலிக்க வச்சாலும் அதுக்கான ஒரு விளைவுகளை யாரா இருந்தாலும் அனுபவிப்பாங்க. ஆனா தெரிஞ்சு பண்றது தெரியாம பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. தெரியாம பண்றத விஷயத்தை தான் உணரும் போது தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்றேன். ஓகே. தெரியாம பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மீறி அவங்களுக்கு அது தெரிய வரும்ல, நம்ம பண்ணது தப்பு, கண்டிப்பா போய் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு இருக்கிற இடத்துல கேர்ள்ஸ் கிட்ட, அம்மா கிட்ட, இன்லாஸ் கிட்ட, மாமியார் கிட்ட, இந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்களே இருக்கிற உங்களோட கொலீக்ஸ் கிட்ட கூட, உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கூட, உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லாதவங்க கிட்ட கூட, யாரெல்லாம் உங்களுக்கு மனசுல வலிக்கிறேன்னு கேட்குறீங்களோ அவங்க கிட்ட போயிட்டு தயவு செய்து மன்னிப்பு இந்த பௌர்ணமியில கேட்கும்போது உங்களுக்கான அனைத்து சுகங்களும் திருப்பி கிடைக்கும். ஓகே. லைக் பண்ண பாவங்கள்லாம் வந்து தீர்க்கிற ஒரு நாள். ஆமா. ஓகே. அதாவது சுகம்னு வரும்போது பெண் சுகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? வாழ்க்கையில 2-3 சுகங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்குறோம். ஒன்று பணம், இன்னொன்று புகழ், இன்னொன்று நம்மளோட அந்த பணத்தினால வரக்கூடிய லக்ஸரி லைஃபு, இதுக்கு அடுத்தது லவ், மேரேஜ், மேரேஜுக்கு அப்புறம் கிட்ஸு, அதோட சுகங்கள். இதுக்கு அடுத்து தான் நம்மளோட வானப்பிரஸ்டம், சந்நியாசம்னு சொல்லக்கூடிய அடுத்த லெவலே போகும். இது அனுபவிச்சாதான் அடுத்த லெவல். நம்ம மகா பெரியவரும் ஆதிசங்கரோ, பகவத்பாதாவோ, ரமண மகரிஷிக்கோ அவங்களாம் வேற. அவங்கள இங்க கொண்டு வரக்கூடாது. அவங்க வந்து ஈஸ்வர சொரூபம், நம்மலாம் வந்து ஜஸ்ட் மனிதர்கள். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்தோம். நான் இன்னைக்கு ஆன்மீகம் பேசுறேன் அப்படின்னா நான் ஆன்மீகம் பேசுறவன் தான், நான் அஸ்ட்ராலஜி சொல்றவன் தான். நான் வந்து பகவானுக்கு ஈடான ஒரு ரமண மகரிஷியோ, இல்லைனா வந்து சுவாமி விவேகானந்தரோ, இல்லைனா ராமகிருஷ்ண பரமம்சரோ, இல்லைனா மகா பிரிவாவோ நான் கிடையாது. இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸை மக்களிடையிலையும் போயிடுது. ஆன்மீகம் பேசுறவங்களா இவங்க வந்து இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. இது நம்மளுக்கும் வலிக்கும், நம்மளுக்கும் மனசு உண்டு. நானும் இந்த விஷயங்களுக்கு என்னெல்லாம் இது பண்ணுமோ நானும் பண்ணுவேன். ஸோ மக்களாகிய நீங்க தயவு செய்து இந்த பாவத்தை யார் யாரெல்லாம் செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க. இந்த வெள்ளிக்கிழமையில, இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில 2 விளக்கையும் சேர்த்துட்டு திரி 2 திரியும் சேர்த்துருங்க. கீழே வந்து வெத்தலையில பச்சை கற்பூரம், இந்த பெருமாள் தண்ணின்னு சொல்லுவாங்க, பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி எல்லாத்தையும் அதுக்குள்ள போடக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, அது வெத்தலையில தடவுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தடவிட்டு அந்த மேல இருக்கிற 2 அகல பித்தளை தட்டுல வெத்தலைய வச்சு அது மேல இதை வச்சு 2த்தையும் சேர்த்து வாசப்படியில பௌர்ணமி அன்னைக்கு வைங்க. வைக்கும்போது அந்த 2 அப்படின்னு சேர்ந்து 2 இது சேரும் போது அது 2ங்கிறது சந்திரன் ஆகுது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கான அந்யூன்யம், நீங்க யாரை பார்க்க போறீங்களோ அன்பு, சந்திரன்னாலே ஒரு சந்தோஷம், ரொம்ப எமோஷனல். சந்திரன் ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னா அவங்க ரொம்ப மனதால அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. சந்திரன் ரொம்ப நல்ல பலமா இருந்ததுன்னா எதுவா இருந்தாலும் அப்படியே ஒரு தைரியமான ஒரு திமிர்த்தனம் இருக்கும். இப்ப நீங்க நம்ம கண்ணில தான் வந்து அந்த விஷயம் கண்டிப்பா தெரிய வரும். உங்களை பார்க்குற பார்வையிலேயே நான் வந்து பயமா பார்க்குறேனா, இல்லை திமிரா பார்க்குறேனா, இல்லை ஆசையா பார்க்குறேனா, இல்லை லவ்வா பார்க்குறேனா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க எது பண்றீங்க, அந்த விஷயத்துக்கு உங்க சந்திரன் எப்படி இருக்கு, பாதிக்கப்பட்டிருந்தால் இதை பண்ணாலே இது நல்லது. முக்கியமா இது அம்மாவுக்கான ஒரு பௌர்ணமி. அம்மாவை வந்து லவ் பண்ணுங்க, அம்மாவை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, அம்மாவோட காலை கட்டி அணைங்க. என்ன தப்பு, யார் யாருக்கும் எங்கெங்கயோ போயிட்டு ஏதேதையோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரஜினி சார் படத்துல எங்கெங்கயோ கோயில் இருக்கு, தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, தனித்தனியா கோயில் குடம் எதுக்கு, அம்மாவோட பாதம் இருக்கிறது அதுல இது பண்ற மாதிரி வரும். அந்த மாதிரி அந்த பாதத்துல நீங்க வந்து மெனக்கிடுங்க. சரி, அம்மா இல்லாதவர்கள் காமாட்சி அம்மன் பாதம் இருக்கும்,
ம். இல்ல காமாட்சி அம்மனோட இது இருக்கும், இல்ல அம்பாளோட பாதம் இருக்கும், இல்ல மாரியம்மனோட பாதம் இருக்கும். அந்த பாதத்தை நினைச்சு உங்கள்கிட்ட பாதம் இல்லையா, அம்மாவோட காலை பார்த்து அழுதுருங்களேன், கண்ணீர் விடுங்களேன், என்ன தப்பு? அது விட்ட அடுத்த சனம் நீங்க வந்து எல்லாமான பாவத்தையும் விலக்கி புண்ணியமாக ஆகி மாறுவீர்கள். சரி, இது எல்லாருக்கும் நடக்குமா? அடுத்த கேள்வி. ம். சரி, எனக்கு பண்ணிட்டேன், எனக்கு நடக்கல அப்படின்னா உங்களோட கர்மாவில் என்ன இருக்கும் அது எனக்கு தெரியாது. ம். எல்லாரும் ஒரே பேட்டர்ன் இல்லை. நான் இவ்வளவு சாதம் சாப்பிடுவேன், நீங்க இவ்வளவு சாதம் சாப்பிடுவீங்க, இன்னொருத்தங்க அதை விட அதிகமாக இன்னொருத்தங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாரும் மனிதர்கள் தான். Okay. ஆனா வந்து அந்த பேட்டர்ன் வந்து எங்க இது பண்ணுதுன்னு தெரியாது. ஆனால் என்ன இருந்தாலும் ம். இதை செய்யும் போது ஓரளவுக்காவது அவங்களுக்கு காப்பாத்தி விடுங்கிறது சத்தியம். ஓகே. இப்போ பௌர்ணமி அன்னைக்கு இந்த டைம் வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையா அது? உண்மையா, பயங்கரமான உண்மை. ஓகே. அதாவது சித்தர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம். சித்தர்கள்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க சொல்றேன். சித்தர்கள் அப்படின்னும் போது யாருமே வந்து சித்தர்கள்னு ரொம்ப எல்லா சித்தர்களையும் போய் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு இதுவா இருக்கணும். அவங்க கிட்ட ரொம்ப போனாங்கன்னா போகக்கூடாதுன்னு சொல்ல ஆசீர்வாதம் தான். நிறைய சித்தர்கள் போகும்போது ஒரு மாதிரி குழப்ப நிலை வந்துடும். சித்தர்கள் சித்து பிடிச்சி போயிடும்னு சொல்லுவாங்கல்ல, ம். அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டு வெளியில வரக்கூடிய இது நிலைமையாயிடும். ஸோ அப்படியே பொறுமையா மென்மையா அவங்க கிட்ட போகும்போது இது நடக்கும், ம். நல்லதே நடக்கும். இப்ப நீங்க கேட்குற அந்த ஒரு கேள்வி, அதாவது நம்ம இந்த நைட்டுக்கு மேல முழிச்சிட்டு இருந்தா ரொம்ப நல்லதா அப்படின்னா, பௌர்ணமி நிலவை பார்த்து என்ன வேண்டினாலும் நடக்கும். அதனால தான் அந்த காலத்துல நிலாச்சோறுன்னு சொல்லுவாங்க. ஓகே. நிலாச்சோறுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. ம். அது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சாப்பிடும்போது நிலாவோட அனைத்து நல்ல விஷயங்களையும் நம்மளுக்கு வந்து சேரும். ம். பௌர்ணமி நிலவு மாதிரி ஒரு விஷயம் உலகத்துல ஒரு இதுவே கிடையாது. அதனால தான் நான் சந்திரன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே. பியூர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. வெரி பிக் பாசிட்டிவிட்டி. ஓகே. அது ஒண்ணு போதும், உங்களோட 12 ராசியில உள்ள பாவத்தையும் டோட்டலா மாத்திரும். ஓகே. ஆனா 12 மாசத்துக்குள்ள பௌர்ணமியும் நீங்க வொர்ஷிப் பண்ணணும். ம். இந்த மாசத்துக்குள்ள வொர்ஷிப் பண்ணும்போது கடவுள் வந்து பகவான வந்து உங்களுக்கு சுகம் இது இப்படின்னு கொடுக்கறது. ம். 5ஆம் இடத்துல அது ஒரு ஆகும்போது காலபுருஷன் 5 ஆகும்போது குழந்தை, ஞானம், கல்வி, இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு இல்லையா, அது எல்லாமே கொடுக்கும். ஆனா ஒண்ணு, இப்ப எனக்கு 12 மாசம் பண்றது 1 வருஷத்துலயே எனக்கு சரியாயிடலாம். ம். உங்களுக்கு 2 வருஷம் தேவைப்படலாம், இன்னொருத்தருக்கு 3 வருஷம் தேவைப்படலாம், 4 வருஷம் தேவைப்படலாம், சில பேருக்கு ஒரு 7-8 வருஷம். ஆனா ஒன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்களை அசைச்சிக்க யாராலையும் முடியாது. இப்படி இருக்கலாம் அம்பாளோட அனுகிரகத்துல. ஓகே. பௌர்ணமிக்கும் சிவபெருமானுக்கும் பெரிய தொடர்பு இருக்குன்றாங்க. காரணம் என்ன? எதனால? அதாவது பௌர்ணமிக்கும் சிவபெருமானுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவரோட பாதி அம்பாள். ம். அவரோட பாதி அம்பாள். சந்திரனோட ஆதிக்கம் பெற்றவர், சந்திரமௌலீஸ்வரர். சந்திரமௌலீஸ்வரர் காஞ்சி மடத்துல ஆதிசங்கரர் பகவத்பாதாலேருந்து எல்லாமே சந்திரமௌலீஸ்வரர் மனசை வந்து இது பண்ற இது கூடிய. இந்த மாதிரி பௌர்ணமிக்கும் அவர் தான் வந்து இந்த சித்தர்களுக்கு முதல் ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள வந்து எல்லாமே செய்கிறவர். ஃபர்ஸ்ட் சிவனை தேடி தான் போவாங்க. ஆனா அங்க வந்து அவரால் ரீச் பண்ண முடியாது. அதனால முருகரை தேடிட்டு அவர் காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் சிவன் கிட்ட போவாங்க சித்தர்கள்லாம். ஸோ அதனால சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சிவனோட ஒரு ஆதிக்கம், சிவனோட ஒரு அம்சம்னு சொல்லலாம். அந்த பாரம்பரிய அந்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து உத்ராட்சம் போட்ட அந்த இதுவா வருது. அதாவது வியாதி எதுவும் வராம சூடு தணிச்சு நல்ல எண்ணங்கள் கிடைச்சு. ஆனா நான் உத்ராட்சம் போடுறேன், வியாதி எனக்கு வருது, நல்ல எண்ணங்கள் வரல, ஆனா சூடு தணியல அப்படின்னா நீங்க உத்ராட்சம் போட்டதே உணரலன்னு அர்த்தம். when you feel it will come. ஓகே. ஆடி பௌர்ணமியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.